இது விரலு பெற சொல்ல மட்டும்தானே குரலு நீ Hi hello friends, welcome to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட்டுக்கு அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ அதை மேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. அப்புறமா போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, காரணத்தை சொல்லிடுறேன். இது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எதுவுமே வியூஸ் போகல. அதனால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இல்லை. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் லூஸில். ஓகேங்களா? நீங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக மறுபடியும் வீடியோ வரும். தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நம்ம சேனலை மறந்துடாமல் கீழே உள்ள ரெட் கலர் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணல அப்படின்னா கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. ஓகேவா? சரி, இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் 2 தான். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அண்ட் அலைட் மோஷன். பிக்சார்ட் உள்ள போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து மூவி இமேஜஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதா. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் இது லிங்க் ஷேர் பண்ணி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு ஒரு வீடியோ. ஸோ ஓகே, பிக்சார்ட்டோட ப்ரொடக்ஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணோன்னா ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனும் இருக்கும், டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு கிராப்புக்கு போய்ட்டு ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராடக்ட். ஓகேவா? அது வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ சைஸ். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த இமேஜ் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ சாங்காக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ சாங்குக்குள்ளே போங்க. ஓகேவா? இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அல்லது ப்ளே பண்ணி கூட வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறதால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஒரு நாள் எடுக்க முடியாது, அதனால தான். ஸோ ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சீன் இமேஜஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோனி இமேஜ் தான் எனக்கு தேவை. இப்போ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோக்கு போயிடுறேன். மேலே ஆட் ஃபோட்டோன்றது கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்புக்கு போங்க. கீழே வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து கிராப் பண்ணி விட்டுட்டு மேலேயே லைட்டாக கிராப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிங்க. உங்களுக்கு தேவையான சைஸு. ஓகேவா? நான் வந்து நான் எடிட் பண்ணியிருக்க இமேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறந்துடாமல். ஓகேவா? இதே வீடியோ சாங்கே நான் எடிட் பண்ண இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மறந்துடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜையுமே கிராப் பண்ணிடுங்க. கீழே மேலே கிராப் பண்ணிவிட்டு அதே சைஸுக்கா, ஓகேவா, ஒரே அளவு சைஸுக்காக வச்சுட்டு இந்த மாதிரி கிட்ட போய் வச்சுட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஓகேவா? மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் வைக்கிற மாதிரி அக்யூரேட்டாக ப்ராப்பராக பார்த்து நீங்கள் செட் பண்ணணும். ஏன்னா அது எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல எப்படி வச்சா அந்த இமேஜ் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் சின்னதாகிட்டு இந்த மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன் அக்யூரேட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இதில் தாராளமாக இன்னும் 4 ஃபோட்டோ செட் பண்ணலாம். இன்னும் 4 ஃபோட்டோ கிடையாது, அந்த லைனில் 4 ஃபோட்டோ செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் டைம் வந்து வேஸ்ட் ஆக தேவையில்ல. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு முழுசாக சொல்லி காமிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாயிரும். ஏன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜை வச்சு பார்த்துட்டு எந்த மாதிரி வேணும் அதை தள்ளி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நீங்கள் இதில் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். அதை மறந்துடாதீங்க. இப்போ இந்த இமேஜ் எடுத்துங்க. இதை எடுத்துகிட்டு போய் கிராப் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மெர்சலாக இருந்துச்சு. அதேமாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம க்ரோத் ஆகும். நான் அதுவும் சொல்கிறேன். மூவ் டவுன் கொடுத்துங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட் இமேஜ் வச்சிங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இரேஸ் செக்ஷன் போய்ட்டு இரேஸில் போய்ட்டு ஆர்டர்ஸ் கம்மியாக ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஜூம் பண்ணுங்கள்.
இங்கே நீங்கள் வச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட் பண்ண மாதிரி தெரியும். அதை வந்து இந்த மாதிரி இரேஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அசிங்கமாகவே தெரியாது, ரொம்பவே அழகாக மெர்சலாக தெரியும். ஓகேவா, இந்த தப்பு பண்ணிடாதீங்க, கரெக்டாக இரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஓகேவா, அதை மாதிரி தான். நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு ஆனஸ் கம்மியாக, ஒப்பாசிட்டி கம்மியாக, சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இரேஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மறந்துடாதீங்க, இந்த மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. டிக்கெட் என்ன கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த இமேஜுக்கும் இரேஸ் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லாத்தையுமே இரேஸ் பண்ணி காமிச்சா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இமேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவர் வந்து சிம்பு வந்து அதாவது கையெல்லாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இமேஜஸ் தான். அது வந்து நான் எனக்கு தேவையான ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இருக்கிற இமேஜை நான் எடுத்து வச்சிருக்க இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 4 இமேஜ் எடுத்துக்கிட்டேன், கிராப் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நான் அக்யூரேட்டாக பண்ணலான்னு பரவாயில்ல. அதாவது எப்படி சொல்கிறேன், அக்யூரேட்டாக பண்ணுறேன், பட் அர்ஜென்ட்டாக பண்ணுறதால உங்களுக்கு புரியும். எப்படி சொல்கிறதுன்னா, சாரி நான் குழப்பறேன், ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுக்கு புரியும், பட் நான் கரெக்டாக தான் வச்சு காமிக்கிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு இமேஜ் நான் எடிட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதை வச்சு கூட சைஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக அழகாக அக்யூரேட்டாக எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா, அந்த இமேஜுக்கு கீழே இருக்கணும் பார்த்துங்க. ஒரு இமேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அதே சைஸுக்கே அது கிட்ட போய் எடுத்துக்கிட்டு அதே சைஸ் வச்சிங்கனாலே சைஸ் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி இரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இரேஸில் போய்ட்டு ஆனஸ் கம்மியாக, ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் கட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ்லாம் வந்து நல்லா அழகாக பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் நான் கட் பண்ண மாதிரியே தெரியாது. நெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு கிராப்புக்கு போய்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிங்க. ஓகேவா, கிராப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதில்ல, அதுக்காக தான். ஓகே, நான் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இதையும் மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி இரேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இமேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன், எனக்கு போதும், நல்லா இருக்குது அதுவே. நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொமான்டிக் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த இமேஜஸ் எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இமேஜ் எடுத்துங்க. சவுண்டு கம்மியாக இருக்கும், அதுக்கும் மன்னிச்சிக்கங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருந்தால் வெரி வெரி சாரி. ஓகே, இந்த ரொமான்டிக் பண்ணுற இமேஜையும் எடுத்துக்கிட்டு இதையும் கிராப்புக்கு போங்க. கிராப்பில் போய்ட்டு கீழேயும் கிராப் பண்ணிடுங்க, சைட்லையும் கிராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேயும் கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு கீழே வைங்க அதே சைஸுக்கு. ஓகேவா, அந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்துங்க, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுன்றதை பார்த்துட்டு அந்த இமேஜுக்கு கீழே வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க. சைடில் ஏதாவது சாங் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிங்க, ஏன்னா கொஞ்சம் நான் அவுட் சைடில் இருக்கிறதால கொஞ்சம் என்னால் மைக் எடுத்துகிட்டு வர முடியல. அர்ஜென்ட்டாக அந்த வீடியோ போகணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் செம்ம கொலகானில் இருக்கீங்க வேலை. ஓகே, வெரி வெரி சாரி. அதாவது வீடியோ வந்து வியூஸ் போகல, அதனால தான் எனக்கு மோட்டிவேஷனாகவே இல்லை. நீங்கள் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜும் இந்த மாதிரி அக்யூரேட்டாக செட் பண்ணிக்கிட்டு மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை வந்து ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன். இதை வந்து இன்னும் லைட்டாக சின்னதாகணும். சின்னதாக்கிட்டு நான் இப்போ ஓகே, இப்போ அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடக்கூடாது, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ பண்ணணும். இங்கே பாருங்கள் சைடில் அதே மாதிரி தான் அழகாக நீங்கள் இரேஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இமேஜை வெறித்தனமாக இருக்கும். நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதையுமே இரேஸ் பண்ணிக்கிங்க சைடில். இங்கே பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி இரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா அக்யூரேட்டாக தெரியும். அண்ட் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. நான் வந்து தப்பாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணும்போது அது இதான் மாறி இருக்கும், நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா 6-9 ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா ஆட் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் என்ன கொடுத்துருங்க. ஓகேவா, டிக்கெட் என்ன கொடுத்துக்கிட்டு மறுபடியும் ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணி ஆட் ஃபோட்டோக்கு போங்க. சாரி, நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்கும். ஆட் ஃபோட்டோக்கு போய்ட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாகவே இன்னும் நிறைய இமேஜெலாம் ஆட் பண்ணால் ரொம்ப லேட் ஆயிரும். அண்டு 20 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த இமேஜ் மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிராப்புக்கு போங்க. கிராப்பில் போய்ட்டு இந்த மாதிரி சைடில் அந்த நான் சொன்ன மாதிரியே தான் எல்லாத்தையும் கிராப் பண்ணிடுங்க.
கிராப் பண்ணிக்கிட்டு இதையும் கீழே இந்த மாதிரி அதுவும் ரொமான்டிக் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜஸ் தான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து சரியாக நான் கிராப் பண்ணல, அதனால் கொஞ்சம் கிராப் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா கிராப்புக்கு போய்ட்டு கீழே கிராப் பண்ணிங்க, சைட்லையும் கிராப் பண்ணிங்க, மேலே லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. இப்போ இன்னும் 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு இமேஜை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது 3 வச்சாலே நல்லா தான் இருக்குது போல். நான் வந்து இதை மட்டும் வச்சுக்கிறேன், கீழே கிராப் பண்ணிக்கிறேன், சைடில் கிராப் பண்ணிக்கிறேன், அண்ட் வந்து மேலே கிராப் பண்ணிக்கிறேன், டிக்கெட் எனக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதையுமே ஜூம் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ரொம்ப ஜூம் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தள்ளி வைக்கும்போது கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கவே. சின்னதாக்கி கரெக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிங்க. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சீரிஸ் போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இமேஜ் வச்சு நிறையா சீரிஸ் போடலான்னு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இதையுமே சைடில் போய்ட்டு இரேஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி இரேஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இரேஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அதேமாதிரி ஃபோட்டோ தான் நான் இரேஸ் பண்ணாமல் நான் மட்டும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரே நிமிஷம் வச்சு காமிச்சிக்கிறேன். எந்த இமேஜ் வேணும்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை மட்டும் நான் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்றேன். இதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் போய்ட்டு கிராப்புக்கு போங்க. கிராப்பில் போய்ட்டு சைடில் கிராப் பண்ணிடுங்க, இந்த மேலேயும் கிராப் பண்ணிவிட்டு இது வந்து ஜூம் பண்ணிடுங்க. கீழே வந்து எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து ஜூம் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கீழே வந்து எந்த அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் கிராப் பண்ணிடுங்க, மேலே கீழே சைடில். ஓகேவா? கிராப் பண்ணிவிட்டு இதையுமே ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் கீழே வந்து எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக ஆக்கிட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதையுமே இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 2 இமேஜ் 3 இமேஜ் வைக்கிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஆக்கிட்டு செட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் இன்னொரு இமேஜ் செட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்றேன். ஓகே, இதுவுமே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள நான் வந்து சொல்கிறத மறந்துட்டேன், இந்த மாதிரி தள்ளி இரேஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. மேலே உள்ள டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. டிக்கெட் எனக்கு கொடுத்து ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா ட்ராவல் ஆப்ஷன் வரும். ட்ராவுக்கு போயிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து சேவ் இமேஜ் கொடுத்துங்க. ஓகேவா? இப்போ நான் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுறேன். சேவ் இமேஜ் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ரோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரோஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துட்டுருக்கேன். நியூ ப்ராஜெக்ட்ன்றதில் வந்து இரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேமோ அல்லது ப்ராஜெக்ட் நேம் என்ன தரீங்களோ கொடுத்துங்க. நான் ஸ்டேட்டிக் ஆஃபிஷியல் கொடுத்துட்டு ரிசொல்யூஷனும் 1080, ஃப்ரேம் ரேட்டு 30, பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கிரேடியன் கலர் கொடுத்துருக்கேன், லைட்டு கிரே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் கொடுத்துருக்கேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் வீடியோவில் போங்க. வியூ ஆல் கொடுத்துக்கிட்டு நான் இப்போ எடிட் பண்ண இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து அலைட் மோஷன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், அதனால தான் ஸோ நான் அதெல்லாம் கேட்குது ப்ராப்பராக. ஓகே, இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த வீடியோ வந்து எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த செகண்டுக்கு வந்து வச்சுருங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து ஸ்கேல் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ வீடியோவுக்கு அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அதாவது இமேஜ் இருக்கிற அளவுக்கு வந்து ஆடியோவை ஸ்பிட் பண்ணி விட்டுறேன். மறுபடியும் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி இமேஜும் வீடியோவில் போய்ட்டு நான் எடிட் பண்ணி வச்சுருக்க பார்ட்டிக்கல் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இருங்க, நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் ஸ்பிட் பண்ணி விட்டுருங்க. ஸ்பிட் பண்ணி விட்டுட்டு இந்த சாங்கோட சவுண்டை வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். எல்லாம் காப்பிரைட் வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே இதில் வந்து ஏதாவது லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து லிரிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். லவ் யூ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் எந்த ஃபாண்ட் ஆட் பண்ணல. ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து இம்போர்ட் ஃபாண்டில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்து அதாவது நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட்ஸ் அனைத்தும் வரும். இதில் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏதாவது ஒரு ஃபாண்டை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேவா? லவ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் ஸோ நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஹீரோ மார்க்கை கொடுங்க. ஹீரோ மார்க்கை கொடுத்துட்டு வீடியோவில் போய்ட்டு ரெசல்யூஷன் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அதே மாதிரி குவாலிட்டி ஃபுல் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் எனிவேன்னு கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதால் கேன்சல் கொடுத்துக்கிறேன்.
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோலாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ யாருக்கு வீடியோ வேணும் அண்ட் இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.